இன்றைக்கி வந்து வைரல் ஆகிறது, ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிறலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி, சோஷியல் மீடியா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆகிடலாம். ஆனால் ஒரு 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாட்டின் அதிபர் இறந்து போனாலே அந்த மக்களுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ரொம்பவும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க தெரிந்த ஒரு முகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மர்லின் மன்றோ மட்டும்தான். மர்லின் மன்றோ அளவுக்கு உலக புகழ்பெற்ற நடிகை இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு புகழ்பெற்றவர். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கான்னு எடுத்துகிட்டு நம்ம உள்ளூரில் எங்கேயோ ஒரு ரிமோட் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் போய் ஒரு சாதாரண வில்லேஜில் போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே வந்து ஒரு சலூன் கடையிலையோ அல்லது வந்து டீ கடையிலையோ வந்து மர்லின் மன்றோடைய ஃபோட்டோ இருக்கிறத நம்ம அசால்ட்டாக பார்க்க முடியும். அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நடிகை. ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா வந்து அவ்வளவு பேர் புகழ் காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சா கூட வந்து மர்லின் மன்றோடைய வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இருந்ததே கிடையாது. அது குறிப்பாக அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் வந்து ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கையாகத்தான் இருந்தது. இத்தனைக்கும் வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து மேலே போடுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து ஒரு அனாதாசிரமத்தில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து உலகத்தின் உச்சத்துக்கு போனாங்க. ஆனாலும் அவர்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது. அடுக்கடுக்காக 3 திருமணங்கள் செஞ்சாங்க. 3மே டைவர்ஸில் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் டென்ஷன், அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி நச்சரிக்கக்கூடிய பெரிய விஐபிக்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியில் இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சரு, ஒர்க் டென்ஷன், மென்டல் ப்ரெஷரு, அது இல்லாமல் ஏகப்பட்ட உடல்நல உபாதைகள், இது எல்லாத்தோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரக்கு ஹேபிட்டாக அவங்களுக்கு இருந்தது. இப்படி ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை தான் அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் நிறையா தப்புகள்லாம் பண்ணாங்க, குளறுபடிகள் பண்ணாங்க. அதனால் வந்து வாழ்க்கையே ஒரு அந்தள சிந்தனையாகி ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்கள். குறிப்பாக அவர் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னால் வந்து அவருடைய 2வது கணவர் ஜோவை வந்து டைவர்ஸ் பண்ணணும். அவர் ரொம்பவும் உயிருக்குயிராக காதலித்தார். அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் சின்ன சின்ன பிரச்சனைனால வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணி விலகிட்டார். அதுக்கப்புறம் 3வது ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் லைஃப்பில் வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து போனதெல்லாம் போகட்டும், நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நம்ம புதுசாக லைஃப் ஆரம்பிக்கலாம். உன்னை நான் அவ்வளவு காதலிக்கிறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னார். திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் அதற்கான அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு என்ன நடந்துச்சுனே தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு மர்லின் மன்றோ அவர்கள் வந்து காலமாகிட்டாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான கான்ட்ரவர்சிலாம் போய்கிட்டே இருக்குது, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது. ஆனாலும் அவருடைய முடிவுங்கிறது ரொம்ப பரிதாபமான ஒன்றாக இருந்தது. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஜோவுடைய காதல் தான். கிட்டத்தட்ட அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் தவறாமல் போய் மர்லின் மன்றோவுடைய கல்லறையில் வந்து ரோஜாக்கள் வைக்கிறத வந்து பழக்கம் வச்சுருந்தார். இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் 32 வருஷம் வாழ்ந்தார். சாகர வரைக்கும் வாரம் தவறாமல் போய் மர்லின் மன்றோவின் கல்லறையில் அந்த பூக்களை வைக்கிறத வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் இறக்கும்போது கூட அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து மர்லினை திரும்பவும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனார். வாழும்போது கிடைக்காத அன்பும் பாசமும் மர்லின் மன்றோவுக்கு இறந்ததற்கு பின்னால் தான் கிடைத்தது.